வெளிநாடுகளுக்கு அனுப்பிய போது ரஷ்யாவில் பயிற்சி பெற நிர்பந்திக்கப்பட்ட தமது உறவுகளை மீட்பதற்கு உதவுமாறு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற சிலர் குறிப்பிட்டனர். 10ஆம் மாதம் 4ஆம் தேதி 2024 சட்டப்படி விசாவோடாக ரஷ்யாவுக்கு போனவர். பிரான்ஸ் போகிறதுக்கு வேறு அக்காட்ட போகிறதுக்காக போனவர். ஏஜென்சி ரஷ்யாவில் போய் ரங்கினோடனே முழு காசும் எங்கள்கிட்ட வேண்டிட்டார். ஆனால் ரஷ்யாவில் போய் ஏர்போர்ட்டில் ரங்கினோடனே பிள்ளைய பொறுப்படுத்திருக்கிறார். 5 நாள் முகாம் இந்த லொச்மானியோட வச்சிருந்துட்டு 6ஆம் நாள் முகாமுக்கு கூட்டிக்கிட்டு போய் அங்கே பிள்ளைகள் மாட்டம்னு சொல்லக்கூடியதா பிள்ளைகளுக்கு வற்புறுத்தி தான் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. 15 நாள் ட்ரைனிங் கொடுத்து அந்த உடுப்பெல்லாம் போட்டு தான் பிள்ளை படம் 3 பேரும் அனுப்பிவிட்டேன் எங்களுக்கு. இந்த பிள்ளை இப்போ 4 நாளுக்கு மேலே ஒரு ரஷ்ய இராணுவ வீரர்கிட்ட ஃபோனில் இருந்தால் எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டவர். அம்மா அவங்கள நம்ப வேண்டாம், நீங்கள் இனி யாராவே பிடிச்சி எல்லாத்தையும் அறிவித்து எங்களை வெளியில் கொண்டு வர பாருங்கம்மா, நாங்கள் நல்லா மாட்டிக்கொண்டுட்டோம்ட்டு. 9ஆம் மாதம் 26ஆம் தேதி தான் வெளிக்கிட்டவர். வெளிக்கிட்டு அங்கால போய் இறங்கின பிறகு அவர் சொன்னார், டோன் பெரியக்கா ஒன்றுக்கும் பயப்படாத, நீங்கள் எல்லாம் நான் இருக்கிறேன், நான் பார்ப்பேன், இந்த ரூட் இப்படித்தான். அப்போ அதை நம்பி நானும் இவரும் பின்ன இன்றைக்கு எடுப்பாங்க நாளைக்கு எடுப்பாங்க நான் அப்போ இவர்கிட்ட சொன்னேன். அடுத்தது போனவர் 10-12 நாள் என்னோட கோலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நேரிட்டு இவ்வளோ நாளும் ஆள் இல்லை, எங்கண்டே எனக்கு தெரியாது. அவசரம் காய்ச்சார், நடுங்கி காய்ச்சார். நான் காயப்பட்டுட்டேன். நிறுதுள்ளி சண்டை நடக்கு, மேலாலையும் அடிக்கிறாங்க, கீழாலையும் அடிக்கிறாங்க, மேலேயும் இதுகள் வருது. அங்கேயும் போயில ஜீப்பில் போனாலும் அடிக்கிறாங்க. என்ன நடக்க மாட்டேன்னா தெரியல. எரியுன்ற கடைசி பழசாச்சு நீ என்னண்டாலும் செய்து இந்த காப்பாற்ற முடிச்சா காப்பாற்று. அதாவது வெளிநாடு செல்வதற்காக பெல்ஜியம் நாட்டுக்கு செல்வதற்காக 21/10/2024 அன்று வெளிக்கிட்டு சட்டப்படி விசாவில் தான் தாங்கள் விசா எல்லாம் அடித்து கொடுத்து பிள்ளையை கூட்டிகிட்டு போனவர். அதுக்கு பிறகு பிள்ளை அங்கே ரஷ்யாவில் போய் ரஷ்யா ஏர்போர்ட்டில் ஒரு பிள்ளையை போய் கூட்டிகிட்டு போயிருக்கிறார். பயிற்சி முகாம் உண்டு, பயிற்சி நடக்கிற இடத்துக்கு கூட்டி கொண்டு போட்டு அந்த ஐசியோடு தான் நாங்கள் உங்களை கொண்டு போவோம்னு சொல்லி பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருக்கிறோம். பிள்ளை 12 நாள் எனக்கு தொடர்பே இல்லை. 10ஆம் மாதம் எனக்கு கோல் எடுத்து சொன்னவர், அம்மா எங்களுக்கு பயிற்சி எல்லாம் தந்துட்டு எங்கேயோ கூட்டிட்டு போய் நம்ம எங்கேன்னு தெரியல, என்ன செய்யறன்னு தெரியல, கொண்டு மாட்டி விட்டுட்டாங்க. இந்த விடயம் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. யாழ்ப்பாணம் கரவெட்டி முள்ளியவளி பகுதிகளைச் சேர்ந்த சிலர் தமது பிள்ளைகளை மீட்டுத் தருமாறு தம்மிடம் இன்று கோரிக்கை விடுத்ததாக வடமாகாண ஆளுநர் தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து பாதிக்கப்பட்ட தரப்பினரின் தகவல்கள் வெளிவிவகார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வேதநாயகன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு மேலும் அறிவித்தார்.